ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 39வது ஸ்லோகம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரः சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேணாதிகச்சதி. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேணாதிகச்சதி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்றார்? ஸ்ரத்தாவான் தத்பரஹ தத்பரஹ சம்யதேந்திரியஹ. தத்பரஹ அதையே மேலாக கருத்திற்கொண்டவனும், சம்யதேந்திரியஹ இந்திரியங்களை நன்றாக அடக்கியவனும் ஆகிய ஒருவன். யார் அவன்? பேரு ஸ்ரத்தாவான். ஸ்ரத்தையாக செயல்களை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்களை உறுதியாக கொண்டவனும், ஸ்ரத்தையை பொருந்தியவனாகவும், ஞானத்தை லபதே அடைகின்றான். அதாவது ஸ்ரத்தையா இதெல்லாம் இந்திரியங்களை அடக்கி நம்மளுக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாவை சிறப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு உறுதி உள்ளவனுக்கு என்ன கிடைக்கிறது? ஞானம் கிடைக்கிறது. அதுபோல ஞானத்தை அடைந்தபின் லப்த்வா ஞானம் ஞானத்தை லப்த்வா அடைந்த பிறகு அச்சிரேண தாமதமின்றி, சீக்கிரத்திலேயே, அச்சிரேணன்னு சொன்னால் விரைவிலேயே, பராம் சாந்திம் சாந்தி என்கின்ற பரமபதம். சாந்தி என்பது என்ன? இந்த உடலில் இருக்கிற உயிர் இருக்க ஆத்மாக்கு மீண்டும் மீண்டும் என்ன கிடையாது? இனிமே அதற்கு சலனமுள்ள பிறப்போ, அந்த பிறப்பினால் கிடைக்கக்கூடிய உபாதைகளோ, அந்த உபாதினால் இருக்கக்கூடிய என்ன வலிகளோ அது இல்லை அப்படின்றத உறுதி பண்ணணும்னு சொன்னால் அச்சிரேண விரைவிலேயே, தாமதமின்றி, எல்லாம் எப்படி வேணால் சொல்லலாம். தாமதமின்றியும் விரைவிலேயும் சொன்னால் சீக்கிரத்திலேயே அப்படின்னு புரிஞ்சுக்கண்டு பராம் சாந்திம் அமைதியை பெறக்கூடியதை, அந்த நிலையை அந்த ஆத்மா அடைகின்றது. அமைதி எங்கே கிடைக்கும்? இந்த பிருத்திவிலிருந்து அமைதி கிடைக்காது. இந்த மேலே ஒரு லோகம் இருக்கே, இந்திர லோகத்துக்கோ சந்திர லோகத்துக்கோ இன்னும் பிரம்மா லோகத்து வரைக்கும் போனால் கூட அங்கே அமைதி இல்லை, சலனம் உண்டு. அந்த பிரம்மா லோகத்தில் இருக்கக்கூடிய காலம் முடிஞ்சது என்ன சொன்னால் டொண்டடாயின்னு கீழே தான் தள்ளிவிடுவா. மறுபடியும் இந்த கர்மபூகி தான் வரணும். இந்த பிருத்திவிக்கு வந்த பிறகு எதுபோல வாழ்வு முறை அமையிறதோ அதற்கேற்ப தான் அடுத்த பிறவியை பற்றி நம்ம யோசிக்க முடியும். அப்போ தான் நம்மளுக்கு அதில் என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்க போகிறதா, மறுபடியும் பிறவி மீண்டும் மீண்டும் இந்த சைக்கிளில் வரப்போகிறோமா அப்படின்றது தெரியும். அதனால் அச்சிரேண பராம் சாந்திம் அப்படின்னு சொன்னால் அந்த சாந்தி ஆகிற பரமபதத்தை அதிகச்சதி விரைந்து சென்று அடைகிறான். சீக்கிரமாக மேலே சென்று அதுக்கு மேலே போகிறான் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தில். அச்சிரேண அப்படின்னு சொன்னால் போன ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்ல, காலேன ஆத்மனி விந்ததி சொன்னாரா? அந்த காலேன என்ற கருத்தோடு இந்த அச்சிரேண என்ற வார்த்தையை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். காலம் என்று சொன்னால் காலேன ஆத்மனி, ஞானம் அடைவதற்கு, ஞானத்தை பெறுவதற்கு நிறைய நாள் ஆகும். ஏன்னா ஞானம் என்பது விஷயங்களை தெரிந்து கொண்டு அதற்கு மேலே மேலே அதை சேகரித்து வச்சு அந்த ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுன்றதை புரிஞ்சுட்டு அதை நம்ம அனுசரித்து நடக்கிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஆனால் அதுபோல் சிறப்பான ஞானம் வந்த பிறகு, ஞானம் என்ன? யோக சித்தி எய்தி பக்குவம் அடைந்த பிறகு தன்னிடத்தில் தானாகவே என்ன கிடைக்கும்? அந்த அமைதி கிடைக்கும்னு சொன்னால், அதுபோல் பக்குவம் அடைந்த பிறகு அச்சிரேணன்னு சொன்னால் விரைவிலேயே, தாமதமின்றி. அதற்கு நீண்டகால பயிற்சி வேணும். எதற்கு? ஞானம் எய்துவதற்கு. ஆனால் ஞானம் எய்திய பின் முக்தி என்பது விரைவில் சாத்தியம். சில சமயத்தில் இந்த ஜென்மத்திலே கிடைக்கும், சில சமயத்தில் பிராரப்தம் நசிந்தாதான் முக்தி கிடைக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பிராரப்தம் என்றது நம்ம ஒரு பையை எடுத்து திறந்து வச்சுன்னு இருக்கோம், அதில் இருக்கிற சாமானெல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். 1 1 2 சில சமயம் 7 8 சேர்ந்து, சில சமயம் ஒரு துளி உண்டு எடுத்து அனுபவிக்கிறதுக்கே வருஷ கணக்கில் ஆறுது. சில சமயம் 4 5 ஸ்பூன் எடுத்து போட்டுனா கூட 10 நிமிஷத்தில் செலவாயிடுறது. அதுபோல் அந்த பிராரப்தம் என்கின்ற அந்த கர்மா இருக்கிற பையை திறந்து வச்சுக்கிண்டு
அனுபவிக்கிறோம் இந்த ஜென்மாவில். இப்போவே இவ்வளோ வயசாகிடுது, 495 வயசாகிடுது. பாக்கி உள்ளது எப்போ செய்கிறது அப்படின்னு யோசித்தா அந்த பிராரப்தம் நசித்த பிறகு தான் என்ன கிடைக்கும், மோட்ச பிராப்தி கிடைக்கும். ஆனால் இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கே 2-3 பிறவி கூட ஆகும் சில நேரத்தில். ஆனால் இது எல்லாமே பெருமாள் இந்த அத்தியாயத்தில் சொல்கிற சமாச்சாரத்துக்கு தான் நம்ம பொருள் பார்த்துன்னு இருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவில். ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் விசிஷ்டாத்வைதத்தில் ராமானுஜர் காட்டிய சிறப்பான வழியில் பண்ணணும் என்ன சொன்னால், முதல்ல இப்போ தான் பங்குனி உத்தரம் போயிருக்கு அப்படின்னா, இந்த பங்குனி உத்தரத்தில் அன்னைக்கு பெருமாள்கிட்ட என்ன சொன்னார், தாயாரும் பெருமாளும் ஒரே மேடையில் ஒரே சிம்மாசனத்தில் 2 பேரும் ஒன்றா இருக்கும்பொழுது சரணாகதி பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு கொடுக்கணும், மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ண உடனே இந்த ஜென்மாவிலே கிடச்சிடும். உங்களுக்கு என்ன ஞானம் வந்தாலும் ஞானம் வராட்டாலும் மோட்சத்துக்கு போகணுன்ற ஒரு அபிலாஷை இருக்குது. அதை அடிப்படையாக வச்சு சரணாகதி பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அந்த அபிலாஷத்தோட வேகத்தை பொறுத்தே, அந்த அபிலாஷையோட கனபரிமாணத்தை பொறுத்தே நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், நம்மளுக்கு இப்போது இந்த ஜென்மாவிலே மோட்சம் கிடைக்கும். ஞானம் விகசித்து அதனால் மேலுக்கு வரணும்ன்றது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நம்மளுடைய ஆசை உடையவர்கள் அனைவரும் மோட்சத்துக்கு செல்லலாம் அப்படின்றத சுவாமி நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கார், சிறப்பான வழி காட்டி கொடுத்துருக்கார். ஆனால் இந்த அத்தியாயத்தில் பெருமாள் என்ன சொல்றார், ஞானம் வந்த உடனே கூடிய விரைவிலேயே அச்சிரேன அப்படின்னு இந்த என்ன கிடைக்கும், ஞானம் கிடைக்கிறதுக்கு வேணால் நீண்ட கால பயிற்சி தேவையாக இருக்கும். ஆனால் ஞானம் எய்திய பின் முக்தி என்பது விரைவில் இந்த ஜென்மத்திலேயே கூட எய்தப்படும். ஆனால் இந்த ஜென்மத்திலேயேன்றதுக்கு அப்புறம் நடுவில் பிராக்கெட்டில் ஒரு வார்த்தை போட்டுக்கணும், பிராரப்தம் நசித்த பிறகு அப்படின்னு எழுதிக்கணும். பிராரப்தம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற மூட்டை இந்த ஜென்மாவிலே முடிஞ்சுடுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. பெருமாளுடைய கருணை இருந்தால் கூட பிராரப்தத்தை முடித்தாதான் நம்மளுக்கு வேலை முடியும். ஆனால் அதனால தான் பெருமாளுக்கு என்ன பேர், சத்திய சங்கல்பன், சத்தியகாமன், சர்வஜன், சர்வாந்தரியாமி அப்படின்னு அவருக்கு அந்த பேரெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே சத்தியசங்கல்பன். சத்தியசங்கல்பனாக இருந்தால் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், அந்த வார்த்தையே சிறப்பாக செய்யணும். அது செய்து முடித்தா தானாக தன்னடைவே நம்மளுக்கு அதை கிடைக்கும். இதை நம்ம மனசில் எல்லாரும் என்ன பண்ணணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.